வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா எந்த காணொலியும் வெளியிடலை. காரணம் வேலைப்பளு, வேறு சில தனிப்பட்ட காரணங்களால் அங்கங்கே செல்லக்கூடிய ஒரு வேலை அமைந்த காரணத்தினால நம்மளால் எந்த காணொலியும் வெளியிடலை. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் கிடச்சிருச்சு, சரி நம்ம ஒரு காணொலியை வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலோடு தான் உங்கள் முன்னால் நான் அமர்ந்திருக்கிறேன். எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா பகிர்ந்தளிங்க, அதுபோல் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். இந்த வலையொலியில் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் எல்லாம் அவர்களை வந்து அடைவதற்கு பகிர்ந்தளிக்க சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலக அரசியல் களத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பதட்டமாக இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்கா வந்து தன்னுடைய போர்க்கப்பலை வந்து பின்வாங்குது ஈரான் பகுதியிலிருந்து அப்படின்னு ஒரு செய்தி. இன்னொரு செய்தி வந்து ஹர்மோஸ் நீரணையை அமெரிக்காவின் பிராந்தியமாக அறிவிப்பதற்கு அமெரிக்கா முயற்சி செய்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கருத்தும் பரவலாக பேசப்படுது. இது வந்து மத்திய கிழக்கு பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை அது உருவாக்கி இருக்கிறது. இதே சூழலில் வந்து லெபனானும் இஸ்ரேலும் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை அது வந்து சரணடைவதற்கு சமமான ஒன்று அப்படின்னு ஹிஸ்புல்லா அமைப்பை சார்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. எனவே இந்த பேச்சுவார்த்தையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்போ இந்த மத்திய கிழக்கு பகுதியில் என்ன நடக்கு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழும்பியிருக்கு. எதற்காக அமெரிக்கா தன்னுடைய அந்த போர்க்கப்பலை பின்வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு? இதை குறித்து நாம் விரிவாக பார்க்க வேண்டிய களங்கள் இருக்கிறது. அதாவது அமெரிக்கா 9 மாதங்களுக்கு முன்பு ஈரான் அந்த கடல் பகுதியை மையப்படுத்தி அது தாக்குதலை நடத்துவதற்காக விமானங்கள் தாங்கி போர் நடத்துவதற்கான ஒரு கப்பலை அனுப்புகிறது. அதுதான் ஆப்ரஹாம் லிங்கன் என்கின்ற அமெரிக்க கப்பல். இந்த கப்பல் வந்து 9 மாதங்களாக அந்த எல்லை பகுதியில் நின்று கொண்டிருக்கிறது, ஈரான் எல்லை பகுதியில். இந்த கப்பலை மையப்படுத்தி தான் ஈரான் மீது, அதுவும் குறிப்பாக தெஹ்ரான் மீது நடத்திய தாக்குதல் எல்லாமே இந்த கப்பலில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. இந்த சூழலில் அந்த கப்பலில் பயணித்து கொண்டிருந்த போர் வீரர்கள் அவங்க எல்லாருமே மிகப்பெரிய மன உளைச்சலில் சிக்கியிருக்காங்கன்னும், அவர்களுக்கு போதிய அளவு உணவு கிடைக்காத காரணத்தினால கடலில் தப்பி நம்ம எப்படியாவது கடலில் குதித்து எப்படியாவது தப்பி போயிடலாம், அல்லது நம்ம கடலில் குதித்து செத்து கூட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுப்பதற்கு அவர்கள் தயாராகி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அமெரிக்காவிற்கு கிடைத்திருக்கிறது. அதுபோல் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த போர் வீரர்கள் சார்ந்த குடும்பத்தினரும் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்காங்க. இதன் காரணமாக இப்போ வந்து இந்த கப்பலில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள், இந்த கப்பல் இது எல்லாத்தையுமே நம்ம பின்னெடுத்துக்கிட்டு புதுசாக ஒரு கப்பலை உள்ளே அனுப்பலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு தான் அமெரிக்கா இப்போ வந்து வாஷிங்டன் என்கின்ற அந்த அமெரிக்க போர்க்கப்பலை வந்து இப்போது ஈரான் பகுதிக்கு அனுப்புவதற்காக அவங்க தயாராகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில்தான் அமெரிக்கா வந்து நாங்கள் ஈரான் மீது கடுமையான தாக்குதலை நடத்துவோம், அப்படி கடுமையான தாக்குதலை நாங்கள் நடத்துகின்ற பொழுது ஈரான் வந்து எங்களிடம் எப்படியாவது தோல்வி அடைந்துடும், தோல்வி அடைஞ்ச உடனே நாங்கள் வந்து ஹர்மோஸ் நீரணையை கைப்பற்றி அதை வந்து அமெரிக்காவின் பிராந்தியம் என்று நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அமெரிக்கா மிக காட்டமாக எடுத்து வச்சிருக்கு. குறிப்பாக ட்ரம்ப் அவங்க இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறாங்க. ஆனால் இதற்கு வந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது ஈரான். நாங்கள் வந்து அமெரிக்காவிடம் தோல்வி அடைவதோ, எங்களுடைய அந்த ஹர்மோஸ் நீரணையை அமெரிக்கா தன்னுடைய பிராந்தியம் என்று அறிவிப்பதோ அது இயலாத ஒன்று. எப்பொழுதுமே அது எங்களுடைய ஈரானின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். எங்களுடைய கட்டுப்பாட்டை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய கப்பல்கள் மட்டும்தான் இந்த வழியாக நாங்கள் அதை அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அழுத்தமாய் எடுத்து வைத்திருக்கிறது ஈரான். அப்படின்னா அமெரிக்காவிற்கு எதிராக நாங்கள் எந்த சூழலையும் போரிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது ஈரானுடைய கருத்து. ஈரான் இன்னொரு விடயத்தையும் மிக தெளிவுபடுத்தி இருக்கிறது. ட்ரம்ப் இல்லாத ஒரு ஆட்சி அமைகின்ற பொழுது தான் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராகுவோம், அல்லாத சூழலில் வந்து நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு எந்த களத்தையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஈரான் வந்து மிக தெளிவாக இப்பொழுது அறிவித்திருக்கிறது. அப்படி என்றால் பேச்சுவார்த்தை நடைபெறாது, அமெரிக்காவோடு எந்த கோணத்திலும் எதிர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க ஈரான் என்று தான் நாம் இங்கு கணக்கிட முடியும். இதே சூழலில்தான் இப்பொழுது அமெரிக்கா என்ன திட்டமிடுகிறார்கள் என்றால், தெஹ்ரானை தனிமைப்படுத்திவிட்டால்
ஈரானை நம்ம கைவசப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதலோடு தெஹ்ரானை தனிமைப்படுத்துவதற்காக பொருளாதார தடைகளும் வர்த்தக தடைகளும் விதிப்பதற்கான களத்தை நோக்கி அமெரிக்கா நகர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருகின்றன. அப்படி அமெரிக்கா வர்த்தக தடையும் பொருளாதார தடைகளையும் விதிக்கக்கூடிய அந்த சூழலில் தெஹ்ரான் பொருளாதார வீழ்ச்சியில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிரும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வருகின்ற பொழுது ஈரான் தங்களை நாடி வரக்கூடிய ஒரு களமாக அது அமையலாம் அப்படின்னுட்டு அமெரிக்கா நினைத்து அதற்கான செயல்பாடுகளை அவர்கள் முடுக்கி விட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இந்த சூழலில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை, அதாவது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அடிக்கடி இந்த மோதல்கள் நடைபெற்று கொண்டிருந்த களங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்போ ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு சுமூகமான முடிவை எட்டிவிடலாம் அப்படிங்கிற கணக்கீட்டில் இஸ்ரேல் லெபனானோடு பேச்சுவார்த்தைக்கான களத்திற்கு கதவை திறந்திருக்கிறது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை என்பது எங்களை ஒட்டுமொத்தமாக சரணடைய செய்வதற்கான ஒரு களமாக இருக்கிறது. இது ஒரு நியாயமான பேச்சுவார்த்தை இல்லை. இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் அதாவது இந்த போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது நாங்கள் ஒட்டுமொத்தமாக போய் இஸ்ரேல்கிட்ட சரணடைய மாதிரி ஆயிரும். எனவே இதை எங்களால் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னுட்டு ஹிஸ்புல்லா அமைப்பை சார்ந்தவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இவங்க தான் அதாவது லெபனானில் இருந்து இவர்கள் தான் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்துவதற்கான பின்புலமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எனவே இவங்க இந்த மறுப்பு தெரிவிச்சிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூதி அமைப்பை சார்ந்தவர்கள் இப்பொழுது அங்கு கடுமையான தாக்குதலை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது. இதன் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய 2 அரசு அதிகாரிகள் மரணத்தை தழுவியிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தும், ஹூதி அமைப்பை சார்ந்தவர்கள் நாங்கள் எந்த சூழலிலும் எங்களுடைய ஆயுதத்தை நாங்கள் பின்வாங்க போகிறதில்லை, எங்களுக்கான தீர்வு அதாவது எங்களுடைய மக்களுக்கான உரிமை கிடைக்கக்கூடிய அந்த நேரம் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மிக அழுத்தமாக பதிவிட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடந்து கொண்டிருந்த பேச்சுவார்த்தை களங்கள் எல்லாம் இப்பொழுது மூடப்பட்டு விட்டது. இப்பொழுது ஹர்மோஸ் நீரிணையை அமெரிக்கா எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்ற முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுபோல் தெஹ்ரானை தனிமைப்படுத்துவதற்கான களத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஈரான் மீது கடுமையான தாக்குதலை நடத்த வேண்டும் என்பதற்காக மறுப்பு தெரிவித்த தங்களுடைய போர் வீரர்களை எல்லாம் பின்வாங்கிட்டு வாஷிங்டன் போர்க்கப்பலை அனுப்புவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கு. இது எல்லாமே பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்படுவதற்கான ஒரு களம் அமையலாம் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முறுகல்கள், ஏமேனில் ஹூதி அமைப்பை சார்ந்தவர்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தாக்குதல்கள் என ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கு பகுதி ஒரு பதட்டமான நிலையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்கிறது. உலக அரசியல் வல்லுநர்களை பொறுத்த மட்டில் அதை அரசியலை மையப்படுத்தி அதை சார்ந்த கருத்துக்களை பதிவிடக்கூடிய உலக அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிற கருத்து என்னவா இருக்கிறது என்றால், அதாவது அமெரிக்கா இந்த ஈரான் மீது நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தாக்குதல் அது ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியை மத்திய கிழக்கு பகுதியை எப்பொழுதுமே அது ஒரு போர் நிறைந்த ஒரு பகுதியாக கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை விட உலக அரசியல் களத்தையே ஒரு மாற்றத்திற்கான ஒரு இடத்தை நோக்கி நகர்த்தி விடலாம், அது ஒரு பெரிய பேரழிவாக கூட மாறிவிடலாம் என்கின்ற ஒரு எச்சரிக்கையும் பதிவு செய்திருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார் என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் ஈரான் கடைசி வரை நாங்கள் அமெரிக்காவை எதிர்த்து தான் களத்தில் நிற்போம் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக இருக்கக்கூடியது ஒரு போர் பதட்டத்தை அந்த பகுதிகளில் அது உருவாக்கி கொண்டே இருக்கிறது என்பதுதான் நிஜம். எனவே தான் இப்பொழுது எல்லா நாடுகளுமே இந்த ஹர்மூஸ் நீரிணையை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு முன்பாக இந்த இஸ்ரேல், அமெரிக்கா, லெபனான், ஈரான் போன்ற நாடுகளுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசி தீர்ப்பதற்கான களம்
ஏற்பட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள், நமக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய செய்திகள் மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இது இலகுவாக முடியாத ஒரு தொடர்கதையாக நீடிக்கும் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகிறது. எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி இன்பா.